வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப தமிழ்ல வெளியாயிருக்க லிங்கம் அப்படின்ற வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. கேரக்டர் நேம நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பதான் கதை உங்களுக்கு கிளியரா புரியும். 2 ரவுடி இருக்காங்க. அந்த 2 ரவுடிகளுக்குள்ள பயங்கர பிரச்சனைலாம் வருது. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிறாரு. ஹீரோ எப்படி மாட்டிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸோட முழு கதையா இருக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல இது அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை கூட பாருங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே 1996ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வேண்டியவங்களை எல்லாம் பார்க்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வராரு. இப்ப நிறைய பேர் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே எதை பத்தி பேசுறாங்கன்னா, ஒரு நபரை போட்டு தள்ளணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஜெயில இருக்காரு போல. அவர் யாரு என்னன்றது கிளியரா தெரியல. அவரை போட்டு தள்ளுறது கஷ்டம், ஆனா அதை மீறி எப்படியாவது ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒருத்தரோட ஃபேமிலி அந்த நபரால பாதிக்கப்பட்டிருக்க போல. எனக்காக இந்த விஷயத்தை பண்ணுங்கன்ற மாதிரி அவர் எல்லார்கிட்டயும் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிலாம் கேட்டுட்டு இருக்காரு. என்னென்ன இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, ஆளை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த குரூப்ல இருக்க எல்லாருமே அவரை சமாதான பத்தி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நபர் ஒரு போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றாரு. சோ இவரோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு கேங்க காட்டுறாங்க. அதாவது ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணி போட்டு தள்ளணும்னு நினைச்சாங்கல்ல, அந்த ரவுடிங்களா தான் இவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாருமே முகத்தை மறைச்ச மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிறைசாலை கிட்ட தான் வந்திருக்காங்க. இங்க தான் இவங்க போட வேண்டிய நபர் இருக்காரு போல. அவரை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒருத்தர் முகத்தை ஓபன் பண்றாரு. ஏன்டா ஓபன் பண்றேன்னு கேட்கும்போது, நான் தான் சாவடிச்சன்றது அவனுக்கு தெரியணும்னு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால மத்தவங்களுமே ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாருமே யாரையோ கொல்ல வந்திருக்காங்கல்ல, அது யாருன்ற ஒரு கேள்வியோட தான் இந்த வெப் சீரிஸோட கதையை தொடங்குறாங்க. இங்க தான் லிங்கம்னு டைட்டில போடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 1987ல நடந்த விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு திருவிழா நடக்குது போல ஒரு ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஃபேமிலியில முக்கியமானவரோட பேரு வெங்கட் அப்படின்றது. இந்த வெங்கட் அவரோட குடும்பத்தை சேர்ந்த எல்லார்கிட்டயும் கலகலப்பா பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு லிங்கம் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த வெங்கட் குடும்பத்துக்கு கொஞ்சம் நெருக்கமானவரா இருப்பாரு. சொந்தக்காரர் இல்ல, கொஞ்சம் பேசி பழகிறவரா இருப்பாரு. இவருக்கு பாரதின்ற ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. இவர் போலீஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க போலீஸ் ட்ரெஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க போல. எனக்காக போட்டு காட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி இரு போட்டுட்டு வரேன்ற மாதிரி இவரும் போட்டுட்டு வந்துடுறாரு. உனக்குனே தச்ச மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது போலீஸ் ஆயிரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போல. நமக்கு வெங்கட்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கு ஒரு தம்பி இருப்பாரு. இவரோட பேரு சிவா அப்படின்றது. இவருக்காக தான் எல்லாருமே வந்திருக்காங்க போல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஹீரோவையே நிக்க சொல்றாங்க. ஹீரோ இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இல்ல, இருந்தாலும் நில்லுன்ற மாதிரி இவரையே நிக்க வச்சு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. திருவிழானா கபடி மேட்ச் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மேட்ச் நடக்குது. யார் யார் எதிர மோதிக்க போறாங்கன்னா, சிவாவும் நம்ம ஹீரோ லிங்கமும் மோதிக்க போறாங்க. இவங்க 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா போட்டின்னு வந்துருச்சுன்னா 2 பேருமே மோதி பாத்துருவாங்க போல. இப்ப 2 பேருமே அவங்க டீமை ஜெயிக்க வைக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா ட்ரைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே நல்லா தானே விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா லிங்கம் டீம் தான் இந்த இடத்துல ஜெயிக்குது. இப்ப ஜெயிஸ்டர் அப்படின்ற மாதிரி இவருக்கு கப்பு தராங்க. ஆனா இவரு சிவாவையும் பக்கத்துல வர வச்சு அவர் கூட சேர்ந்து தான் கப்பெல்லாம் வாங்குறாரு. இப்ப இவர் மீன் வியாபாரம்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒருத்தரோட வலைய ஆளுங்க புடுங்கிட்டு போறதுக்கு நினைக்கிறாங்க. காசை தரல போல, அதனால தான் புடுங்கிட்டு போறதுக்கு நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த லிங்கம் இருக்கார்ல, இவர்கிட்ட இருக்க காசெல்லாம் தந்துடுறாரு. இவரே வெங்கட் கிட்ட அந்த காசை தரணும், ஆனா சமாளிச்சுக்கலான்றதுக்காக தந்துடுறாரு. இவர் கூட எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே லெட்டர் வந்திருக்கும். இவருக்கு வரல, அதை நினைச்சு இவருமே ஃபீல் பண்றாரு. இப்ப வெங்கட் ஒருத்தரை பெயில்ல வெளியே எடுத்திருக்காரு போல. ஏன்னா வெங்கட் லாயர் ஒருத்தரை வெளியே எடுத்திருக்காரு போல. எனக்கு விசுவாசமா இருக்கணும்டா, என்ன மறந்துடாத அப்படின்ற மாதிரி இங்க இருந்து பேசி அனுப்பி விடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, வெங்கட் கிட்ட கணக்க கொடுக்கிறதுக்காக வராரு. அப்ப வேற ஒருத்தருக்காக காசை எடுத்துட்டார்ல, அதை என்னோட அக்கௌண்ட்ல கழிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா நீ எப்படா வளருவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த ஊர்ல பெரிய ரவுடிங்க 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பேரு செல்லப்பாண்டி, இன்னொருத்தர் பேரு சாமியப்பன் அப்படின்றது. இப்ப காட்டுறாங்கல்ல, இவர் தான் சாமியப்பனா இருப்பாரு. ஒயிட் கலர் Dress போட்டிருக்காருல, அவர் செல்லப்பாண்டியா இருப்பாரு. இவங்க 2 பேருக்கு பஞ்சாயத்து பேசுறதுக்காக ஒரு டிஎஸ்பியும் அதே சமயம் இந்த இடத்துக்கு வெங்கட்டும் வந்திருக்காங்க. வெங்கட் லாயர்ல, அதனால தான் இவங்க 2 பேருக்கு பஞ்சாயத்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவங்கள விட இவர் சின்ன ஆள் தான், ஆனா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல, அதனால தான் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அப்ப மேல் ரூம்ல யாரோ பொண்ணு கூட ஒண்ணா இருக்கான் போல. டே என்ன ஏதுன்னு பாருன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ
லிங்கம் யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல வெங்கட்டோட தம்பியான சிவா தான் ஒரு பொண்ணு கூட ஒண்ணா இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சாராயம் பிசினஸ் பண்றாங்க. அதுல சின்ன தகராறு மாதிரி ஏற்பட்டிருக்கும். என் ஏரியாக்கு அவன் வரான்ற மாதிரி மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி பிரச்சனையை பேசியே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஎஸ்பியும் வெங்கட்டும் சேர்ந்த மாதிரி பேசியே இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடுறாங்க. பக்கத்து ஊர்ல திருவிழா வரப்போது போல அந்த திருவிழாக்கு பாதுகாப்புக்கு போறதுக்கு எல்லா போலீஸுங்களும் பயப்படுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழா நடக்கும்போது ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க இன்னொரு குரூப்பை சேர்ந்தவங்கள ஒருத்தனா சாவடிச்சிருப்பாங்க. அதுக்கு பழி தீர்க்கிறதுக்கு இந்த குரூப்பை ட்ரை பண்றாங்க போல. சோ கண்டிப்பா அவனுங்க அட்டாக் பண்ணி சாவடிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா டியூட்டிக்கு போய் தானே ஆகணும், கொஞ்சம் தள்ளியே நின்னுக்கலாம்ன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அந்த திருவிழால கபடி மேட்ச் விளையாடுறதுக்காக நம்ம லிங்கமும் போக போறாரு போல. இத பத்தி இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாரதி கிட்ட எல்லாம் சொல்றாரு. சரி நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்றாங்க. இவருமே அந்த திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் வரும்போது இவரை தெரிஞ்ச எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. இதெல்லாம் வேற ஒரு டீமை சேர்ந்தவனுக்கு கடுப்ப தருது. என்ன இவனுக்கு எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க, இவனை உள்ள வச்சு என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் தான் வேற ஒருத்தரை காலி பண்ணிருப்பாரு. அவங்க டீமும் இவர் அட்டாக் பண்ணலாம், அவனுங்க வந்தா சமாளிச்சுக்கலான்ற ஒரு ஐடியால தான் இவர் இருக்காரு. அதே மாதிரி ஹீரோ மேலயும் இப்ப கோவப்பட்டு இருக்காரு. 2 டீமுக்கும் நடுவுல மேட்ச் நடக்குதுல, ஹீரோ சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. இதனால அந்த நபருக்கு ஹீரோ மேல கோவம்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நிறைய பாயிண்ட் எடுத்துறாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஆளுங்களுக்கு சிக்னலை கொடுத்து கரண்ட்டை கட் பண்ணுங்கடான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்க கரண்ட்டை கட் பண்றாங்க. இப்ப இவருமே ஹீரோவை இதை சாக்க வச்சு போட்டு தள்ளிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கரண்ட் வரும்போது அந்த நபர் தான் கத்தியால குத்தப்பட்டிருக்காரு. நம்ம ஹீரோவும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அவரை பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா பாக்குற எல்லாருமே ஹீரோ தான் குத்திட்டாரு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க இங்க இருந்தா பிரச்சனை வந்துரும், போலீஸ் வரதுக்குள்ள ஓடிடலாம்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவரும் ஓடுறாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ அவரை குத்தி இருக்க மாட்டாரு, அவருக்கு ஏற்கனவே எதிரிங்க இருக்காங்கல்ல அவங்க தான் குத்தி இருப்பாங்க. ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஹீரோ தான் பண்ணிட்டான்ற மாதிரி அவருக்கு வேண்டிய கேங்போன்னு நினைக்கிறாங்க. சீக்கிரமா ஹீரோவை புடிங்கன்ற மாதிரி போலீஸ்க்கு பிரஷரை தந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கடல்லயே சுத்திட்டு இருக்காரு. கரைக்கு போனா புடிச்சிருவாங்கல்ல, அதனால தான் கடல்லயே சுத்திட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டான அந்த சிவா தான் பாக்குறதுக்காக வராரு. கவலைப்படாத, அண்ணன் எல்லா சைட்லயும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமே அண்ணன் உன்னை காப்பாத்திடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இறந்து போனவனுக்கு ஏற்கனவே எதிரிங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க, சீக்கிரமா ஹீரோவை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வெங்கட் இவரால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாரு. அதே மாதிரி ஹீரோவோட குடும்பமும் வெங்கட்டோட குடும்பத்துக்கிட்ட உதவி கேட்கறாங்க. நீங்க கேட்டுதான் நான் பண்ணுவேனா, நானே பண்ணுவேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ இப்படி பதுங்கி இருக்கிறதுனால ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க போல. இந்த தகவல் தெரிய வந்தோன்னே எதுனாலும் நான் பாத்துக்கிறேன், கரைக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களை மீறி இவருமே கரைக்கு வந்து சேர்றாரு. இவர் கரைக்கு வந்தோடனே அந்த கேங்கு போட்டு தள்ளுறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. இவரும் தடுத்து சண்டை போடலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரை தேடி தானே இருக்காங்க, இவரை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இந்த ஊர்ல செல்லப்பாண்டி அதே மாதிரி சாமியப்பன் 2 குரூப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப சாமியப்பன் குரூப்பை சேர்ந்தவங்கள செல்லப்பாண்டியோட ஆளுங்க காலி பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க ஏரியால சரக்கு ஓட்டுனதை பார்த்திருப்பாங்க, அதனால காலி பண்ணிடுறாங்க. இப்ப சாமியப்பன் செம்ம கோவத்துக்கு போயிடுறாரு. அவனுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா, அவனை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சபதம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சாமியப்பன் இவரோட ஏரியால தான் சரக்கு ஓட்டணும், ஆனா பக்கத்து ஏரியால சரக்கு ஓட்டி இருக்காரு. என்னதான் இருந்தாலும் எப்படி சாவடிப்பான், வார்னிங் தானே கொடுத்துருக்கணும், சாவடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல, அந்த செல்லப்பாண்டியை இந்த வாட்டி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. ஆளுங்களும் போட்டு தள்ளுறதுக்கு ஸ்கெட்ச போடுறாங்க. நம்ம ஹீரோ தலைமறைவா இருந்ததுக்கு காரணம் இதுக்கப்புறம் போலீஸ் ஆக முடியாத நிலைமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனா இப்ப கேஸ் ஃபைல் ஆயிருது. இவரை ட்ரெஸ் எல்லாம் கலட்ட வச்சிட்டு இருக்காங்க. இவருமே மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயில எல்லாருமே பாத்ரூம் போறதுக்கு சட்டி மாதிரி தருவாங்க போல. இந்த சட்டியை பத்திரமா வச்சுக்கணும், உடஸ்டன்ற மாதிரிலாம் திரும்பி வந்து கேட்க கூடாதுன்ற மாதிரி வாடணும் சொல்றாரு. இப்ப போலீஸுங்க என்ன பண்றாங்கன்னா அந்த செல்லப்பாண்டியை பாக்குறதுக்காக வராங்க. உங்க ஆளுங்க தான் சாவடிச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு பாக்குறாரு. ஆனா மத்த ஆளுங்க இருக்காங்கல்ல, நாங்க தான் பண்ணோம், ஐயாலாம் பண்ணலன்ற மாதிரி அவங்க சரண்டர் ஆகிறதுக்கு முன் வராங்க. செல்லப்பாண்டி கண் காட்டுறதுனால தான் இந்த மாதிரி முன் வராங்க. இப்ப போலீஸ் வேற வழி இல்லாம மத்தவங்களை கூட்டு போறாரு. நம்ம ஹீரோவை ஜெயில எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தன் பாத்ரூம் போறதுக்காக வரான். அவன் வேணும்ட்டே ஹீரோ மேல ஒண்ணுக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் ரொம்ப ஃபீலிங்கா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. எப்படிடா இங்க சர்வைவ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரை நினைச்சு இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாரதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாரதி வீட்டை சேர்ந்தவங்களுக்கு இவங்களோட லவ் மேட்டர்லாம் நல்லா தெரியும். இதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீ பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் தங்கச்சிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி அண்ணனுமே ஒரு கணக்கை போட்டுட்டு இருக்காரு. ஜெயிலுக்கு லிங்கம் புதுசு இல்ல, அதனால ஜெயில இருக்க ஒருத்தன் பயங்கரமா லிங்கத்தை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனோட வேலையும் சேர்த்து பார்க்க சொல்றான். அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி லிங்கம் சொல்றாரு. நீ மட்டும் அந்த வேலையெல்லாம் பார்க்கலன்னு வச்சுக்கோயேன், உன் சட்டியை உடைச்சிருவோன்ற மாதிரி சொல்றாங்க.
ஒரு ஸ்டேஜ்ல சண்டை போட்டு இவரோட சட்டியை உடைச்சிடுறாங்க. இதை மட்டும் உடைக்கவே கூடாதுன்ற மாதிரி வார்டன் சொன்னார்ல, இவர் தெரியாம உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. ஏண்டா ஒரு சட்டியே உன்னால பாத்துக்க முடியலையே, நாளை பின்ன பொண்டாட்டிலாம் வந்தா அவளை பாத்துப்பியா இல்ல அவளையும் விட்டுருவியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவரோட காதலியை பத்தி பேசின மாதிரி இவருக்கு தோணி இருக்கும். அதனால சட்டுன்னு இவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. வார்டன் ஏன் மேலேயே கைய வச்சிட்டல, இன்னைக்கு நைட்டு உன்னை பிரிக்கி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோவோட செல்லுல இருக்க ஒரு பையன் இருக்கான்ல, ஹீரோ என்கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு வேணும்ட்டே கத்திட்டு இருக்கான். ஹீரோவை மாட்டி விடுறதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கான். இப்ப வார்டன் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை அடிக்கிறாங்க. ஓஹோ நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கியான்ற மாதிரி அடிக்கிறாங்க. அந்த வார்டன் வேணும்ட்டே பிளான் பண்ணி ஹீரோவை பயங்கரமா அடிச்சிடுறாரு. சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் மாஸ்க ஓபன் பண்ணாரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் வெங்கட்டுக்கு வேண்டியவர் போல. வெங்கட் லிங்கத்துக்கு ஹெல்ப் பண்றது பெருசா இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதை பத்திலாம் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு சிவா வந்துடுறாரு. நீ எதுக்காகடா இதெல்லாம் பேசிட்டு இருக்க, லிங்கத்துக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க முன்னாடி வந்து நிப்போம், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவரை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரன் அப்படி பேசாதன்ற மாதிரி சிவா கிட்ட சொந்தக்காரங்க சொல்றாங்க. இப்ப அந்த நபருமே கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. அவருக்கு லிங்கத்தை பிடிக்காது போல, அதனால தான் இப்படி பேசுறாரு. இப்ப லிங்கத்துக்கு ஜெயில இருக்க ஒருத்தர் ஜெயில என்னென்ன மாதிரியான கஷ்டம்லாம் இருக்கும்ன்றத கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, எம்ஜிஆர் தவறி இருப்பாரு, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் நேசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதே சமயம் இவரை பார்க்கிறதுக்காக சிவா வந்திருக்காரு. சிவாவும் கவலைப்படாத, எவ்வளவு சீக்கிரம் வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உள்ள ஒன்னு அட்டாக் பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க, கவனமா இருந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு குரூப் இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அதாவது இவர் சாவடிச்சதா அவங்க நினைச்சிருக்காங்கல்ல, அதனால தான் இவரை போட்டு தள்ளுறதுக்காக வராங்க. இவர் நான் சாவடிக்கலடா புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அவங்களை அடிச்சு போட்டுறாரு. உண்மையில அவனை சாவடிச்சது வேற ஒரு குரூப் தானே, அவங்களே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்க தான் இந்த விஷயத்தை பண்ணோம், ஏற்கனவே எங்க ஆள் ஒருத்தனை அவன் போட்டு தள்ளினா, அதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணோம், நீ தேவையில்லாம அந்த கத்தியை எடுக்கிறன்னு மாட்டிக்கிட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்கள்ல சிலர் சரண்டர் ஆயிடுறோம், உன்னை வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றோன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல இவங்க சரண்டர் ஆயிட்டா நம்ம வெளியே வந்துடலான்ற மாதிரி லிங்கமும் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. அவங்கள சிலர் சரண்டர் ஆயிடுறாங்கல்ல, அதனால ஹீரோ இந்த தப்ப பண்ணல போலன்ற மாதிரி ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அடிக்கடி வந்து கையெழுத்த போடணும்ன்ற மாதிரி சொல்லி தான் ரிலீஸ் பண்றாங்க. செய்யாத தப்புக்காக உள்ள போயிட்டுமே அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து நிறைய ஆளுங்க சுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் இதை பண்ணாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் போட்டு தள்ளுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் சுதாரிச்சிடுறாங்கல்ல, அதனால ஸ்கெட்சை போட்டவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது. இப்ப செல்லப்பாண்டியன் வீட்டுல சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சாமியப்பனோட ஆளுங்க இருக்காங்கல்ல, பைக்ல வந்து ஒரு பைய தூக்கி போட்டு போறாங்க. பொறுக்கிக்கோ அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போறாங்க. பைய ஓபன் பண்ணி செல்லப்பாண்டியோட ரைட் ஹேண்ட் பாக்குறாரு. உள்ள பார்த்தா செல்லப்பாண்டியோட நெருங்கின ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அதாவது சொந்தக்காரங்க மாதிரி இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தரை சாவடிச்சிருக்காங்க போல. செல்லப்பாண்டி இதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அந்த சாமியப்பனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருல, நடந்த எல்லா விஷயத்தையும் கனவா நினைச்சு மறந்துரு அப்படின்ற மாதிரி இவருக்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாப்பிடலாம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ எதை நினைச்சு கவலைப்படுறாருன்னா, எப்படியாவது போலீஸா மாறிடணும், நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆக முடியாதுன்ற நிலைமையா இருக்கும். இதை நினைச்சுதான் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதை நினைச்சுதான் பாரதியும் ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்றாங்க. செல்லப்பாண்டியும் சாமியப்பனும் அடிச்சுக்கிட்டா தேவையில்லாத பிரச்சனை இல்ல, அதனால பஞ்சாயத்து பேசுறதுக்காக ஆளுங்களும் கூப்பிட்டு பேசுறாங்க. திரும்பி திரும்பி நீங்க வெட்டிக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், காம்ப்ரமைஸா போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த டிஎஸ்பியை வச்சு பேசி பாக்குறாங்க. ஆனா செல்லப்பாண்டி என்ன சொல்றாருன்னா, அவனோட ஆள் ஒருத்தனை நான் சாவடிச்சேன், அதுக்கு நெருங்கின ஒருத்தனை சாவடிச்சிட்டான், இதை நான் இப்படியே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து போறாரு. ஆக்சுவலா இந்த கேஸ்ல வெங்கட் தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வந்து வெங்கட்டுக்கு நன்றி சொல்லிட்டாரு. நீ என்னோட தம்பி மாதிரி தான், எதுக்குடா நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வெங்கட் சொல்லிட்டாரு. வெங்கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க, பேரு சத்யா அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோவையும் அண்ணன் மாதிரி தான் பாக்குறாங்க. உட்காந்து சாப்பிடுன அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சாப்பிடலாம் வச்சிட்டு இருக்காங்க. இவர் கையில கயரெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே போக போக சண்டைலாம் வரும். அதெல்லாம் எப்படி ஆகுதுன்றது தான் இந்த சீரிஸோட முழு கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஆக்சுவலா இவர் கையெழுத்து போடுறதுக்காக வரும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கார்ல, டே ஜெயிலுக்கு போனவங்களாம் தப்பான வழியில போயிடுவாங்க, உன்னை பார்த்தா ஓரளவுக்கு நல்லவ மாதிரி தெரியுது, இதுக்கப்புறமா அது உருப்படுற வழியை பாருன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஹீரோக்கு க்ளோஸா இருக்க நிறைய பேரை ஹீரோ விட்டு விலகி போயிடுறாங்க. இதை தாண்டி ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட
கிட்ட பேசுறதுக்காக வராரு. தம்பி இப்போ உன்னோட மவுசு ஏறிடுச்சுப்பா, என் கூட வந்து வேலை பாக்குறியா, உனக்கு நிறைய காசு கிடைக்கும், கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணோன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு இதுல விருப்பம் இல்ல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி பேசி அனுப்பிடுறாரு. இப்ப குடிச்ச டீக்கு காசு தரலான்னு பார்த்தா அந்த கடைக்காரரு காசு வேணான்னு பயந்துகிட்டே சொல்றாரு. ஆக்சுவலா இவர் கொலைலாம் பண்ணல, கொலைப்பழி மட்டும் தான் இவர் மேல விழுந்திருக்கும். ஆனா அப்பத்துல இருந்து எல்லாருமே ரவுடி மாதிரி பாக்குறாங்கல்ல, இது இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இத பத்திலாம் இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பாரதி கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. சரி விடு, இதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும், நீ உனக்குன்னு ஒரு வேலையை பாரு, நீ என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு ஓகே தான், நம்ம ரெண்டு பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் யார் எனக்கு வேலை தருவா, எவனுமே எனக்கு வேலை தர மாட்டான் அப்படின்ற மாதிரி இவருமே புலம்பிட்டு இருக்காரு. வெங்கட் ஒரு இடத்துல போய் காசு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு போல, இவருமே காசு வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. காசெல்லாம் தர முடியாது, என்ன கெலாட்டா பண்றதுக்காக வரியான்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காசு வாங்குறதுக்கு தானே வந்திருக்கேன் தாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதான் தர முடியாதுன்னு சொல்றோம்ல அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. லைட்டா இந்த இடத்துல சண்டை மாதிரி ஏற்படுது இல்ல, அதனால போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. கொடுத்த காசை வாங்குறதுக்கு தான் நான் போனேன்ற மாதிரி சொல்றாரு. நீ மாமூல் காசு வாங்குறதுக்கு போனன்ற மாதிரி போலீஸுங்க புரிய வைக்கிறாங்க. இப்ப வெங்கட் தான் வந்து இவரை பெயில்ல எடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு வெங்கட் மேல பயங்கரமா கோவம் வருது. மாமூல் காசை வாங்குறதுக்கு என்ன அனுப்புனீங்களா, எதுக்கு நான் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டுறாரு. நான் என்னடா உன்னை வேணும்ட்டேவா அனுப்புனேன், நான் என் தம்பி சிவாவை தான் அனுப்பலாம்னு நினைச்சேன், நீ தான் என்கிட்ட வேலை தாங்கன்னு நான் பண்றேன்ற மாதிரி சொன்னேன், அதனால தான் உன்கிட்ட அந்த வேலையை தந்தேன், மத்தபடி பிளான் பண்ணிலாம் உன்னை ஒன்னும் அனுப்பல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாரிண்ணே அப்படின்ற மாதிரி இவருமே அந்த அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. எல்லாருமே என்ன ரவுடி மாதிரி தான் பாக்குறாங்க, இதுக்கப்புறம் ரவுடி வேலை தான் நான் செய்யணும் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சிவா கிட்ட புலம்புறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்லடா பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சிவா சொல்றாரு. அப்பன்னு பார்த்து சிலர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்றவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா செல்லப்பாண்டிங்களோட ஆளுங்க. இவர் பெரிய ரவுடின்ற மாதிரிலாம் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாண்டா நான் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த செல்லப்பாண்டிங்களோட ஆளுங்களை திட்டுறாரு. இதனால செல்லப்பாண்டியோட ஆளுங்க இருக்காங்கல்ல, கோவத்துல இவர் கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. இவரும் பதிலுக்கு அவங்க கூட சண்டை போடுறாரு. செல்லப்பாண்டியோட ஆளுங்க வேணா வேணான்ற மாதிரி பக்கத்துல இருக்க சிவா தடுக்கிறாரு. ஆனா அதை மீறியே இவர் பயங்கரமா சண்டைலாம் போடுறாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவங்க எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வேலையை தான் நம்ம பண்ணணும், சாதாரண வேலைலாம் நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப மறுநாள் காலையில செல்லப்பாண்டிக்கு ரொம்ப வேண்டியவங்க இருக்காங்கல்ல, ஐயா உன்னை கூப்பிட்டாரு பேசுறதுக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் செம்ம பயத்துல இருக்காரு. சரி வரன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிட்டு இவங்க கூட கிளம்பி போயிடுறாரு. இந்த விஷயம் சிவாக்கு தெரிய வருது இல்ல, சிவாவும் அண்ணனை கூட்டு போய் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப செல்லப்பாண்டியோட ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி ஹீரோவை பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப வெங்கட் பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்க ஆளுங்கன்னு தெரியாம அடிச்சிருப்பான், விட்டுருங்க, எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. நீ இவ்வளவு சொல்றதுனால தான் விடுறேன்ற மாதிரி அவரும் விடுறாரு. பார்த்தா ஹீரோவை ஏற்கனவே சம்மடி அடிச்சு வச்சிருக்காங்க போல. என்னென்ன இப்படி அடிச்சு வச்சிட்டீங்கன்ற மாதிரிலாம் வெங்கட் கேட்கிறாரு. இப்ப ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தியை வெளியே எடுக்கிறாரு. இந்த கத்தியை நான் எடுத்துட்டு தான் வந்தேன்ற மாதிரி அந்த இடத்துல வச்சிடுறாரு. இவன் என்ன கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான், அப்ப இவனும் ஒரு பிளானோட தான் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி செல்லப்பாண்டியும் ஒரு பார்வை பாக்குறாரு. கூட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இந்த சிவாக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருப்பான், இவன் ஹீரோக்கும் தெரிஞ்ச பையன் தான். இவனை காலேஜ்ல கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போல, அதனால சிவாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். வாடா நான் கேட்கிறேன்ற மாதிரி இவருமே இந்த பையனை கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா கிண்டல் பண்ண பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை இப்ப சப்புன்னு ஒரு பொண்ணு கண்ணத்திலே அறையிறாங்க. இந்த பொண்ணோட பேரு பூர்ணா அப்படின்றது. ஆக்சுவலா இவன் நிறைய பேரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான் போல, அதனாலதான் இவங்க பலார்னு அறையிறாங்க. ஜூனியர் பசங்க வந்தா கிண்டல் பண்ணுவியா, இதுக்கப்புறம் கிண்டல் பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வார்னிங்லாம் தந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சிவாவும் தள்ளி இருந்து கவனிக்கிறாருல. சிவாக்கு இந்த பொண்ணோட தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இவளை பாக்குறதுக்கு நானும் உன் காலேஜுக்கு அடிக்கடி வருவன்டா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. செல்லப்பாண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவோட தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால ஹீரோ கிட்ட பேசணும்ன்ற மாதிரி வெங்கட்ட கூட்டு வர சொல்லியிருப்பாரு. இப்ப வெங்கட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை கூட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இவனை என்னோட ஆளா சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன்ற மாதிரிலாம் செல்லப்பாண்டி சொல்றாரு. ஆனா வெங்கட் என்ன சொல்றாருன்னா, இல்லன்னு இவன் நல்லா படிச்ச பையன், போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் போலீஸ் ஆக முடியாது, என்ன சொல்ற, என் கூட சேர்ந்துக்கோ, உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் செல்லப்பாண்டி சொல்றாரு. ஹீரோ இதுக்கப்புறம் நம்ம ரவுடிசம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே முடிவு எடுத்துட்டார்ல, அதனால செல்லப்பாண்டி கூட சேர்ந்துக்கலான்ற மாதிரி இந்த இடத்துல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என்ன இவன் இப்படி சொல்லிட்டான்ற மாதிரி வெங்கட்டும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. செல்லப்பாண்டியனும் சரி சாமியப்பனும் சரி கள்ளச்சாராயம் காய்ச்சறதை தான் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு பார்டர் இருக்கும், அந்த பார்டரை கிராஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு முடிவு இருக்கும். இப்ப செல்லப்பாண்டி ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தராங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா சண்டை போடுற மாதிரி இருக்கும், அதே சமயம் இந்த பொருள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப பயங்கரமா இந்த வேலையில இவர் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாத்திக்கிறாரு.
இவர் பண்ணிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் அப்பப்ப பாரதியும் பாக்குறாங்கல்ல, இதெல்லாம் சரி கிடையாது, ஒழுங்கா ஒரு வேலைக்கு போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இவர் கொஞ்சம் கொஞ்சமா தப்பான வழியை நோக்கி போயிட்டு இருக்காரு. இப்ப பூர்ணா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நாடகம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி டிராமா பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிராமாவை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சிவா கவனிச்சிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல ஒரு பெரியவர் இருப்பாரு. இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்கும்போது பெரியவர் எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன இந்த ஏரியாவோட புரோக்கரா, இந்த பொண்ணை பத்தி புட்டு புட்டு வைக்கிறீங்கன்ற மாதிரி கிண்டலா கேக்குறாரு. நான் புரோக்கர்லாம் இல்லப்பா, அந்த பொண்ணோட அப்பான்ற மாதிரி இவர் சொன்னோன்னே இந்த இடத்துல சிவாவும் ஷாக் ஆன மாதிரி கிளம்பிடுறாரு. ஹீரோ ரொம்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறாருல, இது பாரதிக்கு பிடிக்க மாட்டேங்குது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா ஒரு நல்ல வேலைக்கு போனா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. நல்ல வேலைக்கு நான் போக மாட்டேன், நான் சொல்றேன். எவனுமே என்ன நம்பி நல்ல வேலையெல்லாம் தரமாட்டான். இதுக்கப்புறம் இப்படிதான் என்னோட வாழ்க்கை இருக்க போகுது. இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சனா சேர்ந்து இரு, அப்படி இல்லைன்னா வேற ஒரு மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு போலீஸ் தப்பான வழிக்கு போயிடாதன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப தப்பான வழிக்கு போயிட்டார்ல, என்ன ஏதுன்றத அவனை கொஞ்சம் தட்டி வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அசிஸ்டண்டா இருக்க ஒரு போலீஸ், எனக்கு தெரிஞ்சவன் தான் சார், நான் பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேசு, நாளை பின்ன என்கவுண்டர்ல போய் சேர்ந்துட போறான் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸும் சொல்றாரு. இப்ப தெரிஞ்ச போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட வீட்டுல ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறத பத்தி பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறாரு. பேரண்ட்ஸ்மே இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாதான் இந்த இடத்துல நான் சர்வைவ் ஆக முடியும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டே கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பூர்ணாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில ஆக்டிவிஸ்ட் மாதிரி செயல்பட்டு இருக்காரு போல. இப்ப சிவா இருக்கார்ல, நேரடியா அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. சோ இவர்கிட்ட கலகலப்பா பேசிட்டு இருக்காரு. என் பொண்ணு கிட்ட பேசுறது கஷ்டம்பா, என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் சட்டு சட்டுன்னு கோவப்படுவா, எனக்கு ஓகே தான், நீ என்னோட பொண்ணு கிட்ட பேசி எப்படியாவது ஓகே பண்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கும் பாரதிக்கும் நடுவுல சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு சிவாவும் அந்த தெரிஞ்ச பையனும் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட நிலைமை அப்படி இருக்கு, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அவன் எல்லா இடத்துலயும் வேலைக்கு ட்ரை பண்ணான், எங்கேயுமே கிடைக்கல, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், இதையும் கொஞ்சம் நேர்மையா தான் பண்ணிட்டு இருக்கான், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவருக்காக சிவா தான் ரொம்ப பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பாரதியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே திரும்பி சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் செல்லப்பாண்டிக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ட் மாதிரி தானே செயல்பட்டு இருக்காரு. செல்லப்பாண்டி ஃபேமிலியோட ஒரு கோயிலுக்கு வர மாதிரி பிளான் இருக்கும். இப்ப கோயிலுக்கு பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சாமியப்பன் ஆளுங்க இருக்காங்கல்ல, சாமியப்பன் ஆளுங்க கிடையாது, சாமியப்பன் ஏற்பாடு பண்ண ஆளுங்க இவரை போட்டு தள்ளுறதுக்காக மொத்தமா அட்டாக் பண்றதுக்கு வராங்க. பார்த்தா இங்க கம்மி ஆளுங்க தான் சண்டை போடுறதுக்கு இருப்பாங்க. ஹீரோ தான் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு இடத்துல இவங்க எல்லாரையும் பத்திரமா லாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இங்க இருக்க ரவுடிங்க கூட சண்டை போடுறாரு. ஏறக்குறைய 15 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ தனியாளா எல்லாரையும் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. இவர் அடிக்கிற அடியில எல்லாருமே இங்க இருந்து செதறி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே போனதுக்கு அப்புறம் தான் இவர் அந்த கேட்டை ஓபன் பண்ணி அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் வெளியே வர வைக்கிறாரு. ஹீரோ தனியாளா 15 பேருக்கு மேல அடிச்சார்ல, இத பார்த்து செல்லப்பாண்டி மிரண்டு போயிடுறாரு. பரவாயில்லையே, இவங்க கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆளுங்க அடி வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, இது சாமியப்பனுக்கு தெரிய வருது. நீங்க எல்லாம் சரியான தண்டம்டா அப்படின்ற மாதிரி ஆளுங்களை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி செல்லப்பாண்டியோட வீட்டை காட்டுறாங்க. இவர்கிட்ட நிறைய பேர் வேலை பார்த்தாலும் யாரையும் சாப்பிடுறதுக்கு உட்கார வைக்க மாட்டாரு. ஆனா இப்ப ஹீரோவை உட்கார வைக்கிறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாரு. இனி சண்டை போட்டல, அதை பார்த்து நான் மிரண்டுட்டேன்டா அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காரு. பல வருஷத்துக்கு முன்னாடி என்னையே பார்த்த மாதிரி இருக்கு, கண்டிப்பா என் இடத்துக்கே நீ வருவேன்ற மாதிரி சொல்றாரு. என்னையா பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லையா, ஏதோ வருமானத்துக்கு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல, உன்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு, நல்லா சண்டை போடுற, என் இடத்துக்கே நிச்சயமா ஒரு நாள் நீ வருவ, என் கூடியே இருடா, உன்னை நான் நல்லபடியா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இதோடைய 4வது எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னும் 4 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, அதை நாளைக்கு போடுறேன். அப்படி மிஸ் ஆச்சுன்னா நாளைக்கு போட்டுறேன். இப்போ வரைக்கும் இந்த வெப் சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.